உதயகிரி நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மற்றும் தை அமாவாசை தினங்களில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறத பற்றிய பதிவு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை டச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை போன்ற தினங்களுக்கு புண்ணிய தினங்கள்னு பேர். இந்த புண்ணிய தினங்களில் இறந்து போன முன்னோர்களுக்கு அவசியம் தர்ப்பணம் கொடுக்கணும். தர்ப்பணம் என்கிற வார்த்தைக்கு திருப்திப்படுத்துதல்னு பேர். இறந்து போன முன்னோர்களுக்கு பித்திருக்கள்னு பேர். இறந்து போன முன்னோர்களை திருப்திப்படுத்தும் செயலுக்கு பித்ரு தர்ப்பணம்னு பேர். இந்த பித்ரு தர்ப்பணத்தை தந்தை உயிருடன் இல்லாதவர்கள் மட்டுமே அனுஷ்டிக்கணும். இந்த தர்ப்பணத்தை சமுத்திரம், பெரிய நதிகள், ஆறு, குளம், ஏரி போன்ற நீர்நிலைகளின் கரைகளில் விடணும். ஆறு, குளம், சமுத்திரம் போன்ற நீர்நிலைகளுக்கு போக முடியாதவங்க இந்த தர்ப்பணத்தை வீட்டிலேயே செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த தர்ப்பணத்துக்கு கருப்பு எல்லை தான் யூஸ் பண்ணணும், வெள்ளை எல்லை யூஸ் பண்ணக்கூடாது. ஆடி அமாவாசை போன்ற புண்ணிய தினங்களில் கருப்பு எள்ளும் சுத்தமான தண்ணீரும் கலந்து இறந்து போன முன்னோர்களின் பெயரை சொல்லி தர்ப்பணம் விடுறதுனால பித்திருக்கள் மிகவும் திருப்தி அடைவாங்க. நாம் கொடுக்குற கருப்பு எள்ளு கலந்த தண்ணீர் தான் பித்திருக்களுக்கு ஆகாரம். இந்த தர்ப்பணத்தை எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். வலது கையில் உள்ளங்கையில் கருப்பு எல்லை போட்டுக்குங்க. சுத்தமான தண்ணியை விடுங்க. அந்த கருப்பு எல்லும் தண்ணியும் உங்களோட ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் இது வழியாக போகணும். கருப்பு எல்லையும் தண்ணீரையும் இறந்து போன உங்களோட முன்னோர்களின் பெயரை சொல்லி தண்ணியை விடுங்க. அந்த தண்ணி இந்த ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் போகணும். இதுதான் தர்ப்பணம் கொடுக்குற முறை. சில குடும்பத்தில் அடிக்கடி விபத்துக்கள், துர்மரணங்கள் ஏற்படும். நடக்க வேண்டிய தகுந்த காலத்தில் கல்யாணம் ஆகாது. கல்யாணமான தம்பதிகள் ஒற்றுமையாக வாழாமல் டைவர்ஸ் பண்ணுவாங்க. கல்யாணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். சமயத்தில் குழந்தைங்க ஊனமாக பிறப்பாங்க. இதுக்கெல்லாம் பித்ருக்களின் சாபமும் ஒரு காரணம். எனவே இது போன்ற புண்ணிய தினங்களை தவற விடாமல் பித்ருக்களுக்கு முறையாக வழிபாடு பண்ணுங்க. பித்ருக்களுக்கு முறையாக வழிபாடு செஞ்சிங்கன்னா பித்ரு சாபம் ஏற்படாது. சில பேர் பித்ருக்களுக்கு பிண்டம் வைத்து தர்ப்பணம் விடுவாங்க. இதனால் பித்ருக்கள் ரொம்பவே திருப்தி அடைவாங்க. பிண்டம் வச்சு தர்ப்பணம் கொடுக்க முடியாத சூழலில் இருக்கிறவங்க வெறும் தர்ப்பணம் மட்டும், அதாவது எள்ளு கலந்த நீர் மட்டும் விட்டால் போதும், அதுக்கும் பித்திருக்கள் திருப்தி அடைவாங்க. அவங்களோட ஆசிகளை உங்களுக்கு வழங்குவாங்க. பித்திருக்கள் திருப்தி அடைஞ்சாங்கன்னா விபத்துக்கள், துர்மரணங்கள் ஏற்படாது. அவங்களுக்கு நடக்க வேண்டிய காலத்தில் கல்யாணம் ஆகும். தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் உண்டாகும்.
அடுத்து வர உங்களோட சந்ததியினரின் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். புண்ணிய தினங்களில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு அவங்களுக்கு படையல் போட்டு படைச்சிட்டு காக்காவுக்கு சாதம் வைக்கணும். அதுக்கப்புறம்தான் நீங்கள் சாப்பிடணும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை இது போன்ற புண்ணிய தினங்களில் பித்திருக்களை முறையாக வழிபட்டிங்கன்னா அவங்களோட ஆன்மா சாந்தி அடைஞ்சி அவங்களோட பரிபூர்ண ஆசிகளை உங்களுக்கு வழங்குவாங்க. இதனால் நீங்களும் உங்களோட சந்ததிகளும் வளமான வாழ்க்கை வாழலாம். இந்த பதிவு பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பரணிதரன் சர்மா. இந்த சேனலில் இன்றைய பஞ்சாங்கம் என்கிற தலைப்பில் பஞ்சாங்க குறிப்புகள் தினமும் வெளிவருது. அந்த வீடியோவை தவறாமல் தினமும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.